ஒவ்வொருவருக்கும் தேவன் ஸ்பெசிபிக்கான ஒரு அழைப்பு வச்சிருக்கிறார். அந்த அழைப்பை விட வியாதி பெருசு கிடையாது. அந்த அழைப்பை விட பொருளாதார இக்கட்டு பெருசு கிடையாது. அந்த அழைப்பை விட இந்த உலகத்தில் இருக்க பிரச்சனைகள் பெருசு கிடையாது. அழைப்பு பெருசுது. உங்களை அழைத்த தேவன் பெரியவர். அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காமிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு தரிசனமாகும் போதே வாழ்க்கை குறித்து விஷனை கர்த்தர் சொல்றார். எந்த நோக்கத்துக்காக உன்னை தெரிந்தெடுத்தேன், என்ன நோக்கத்துக்காக உன்னை வேறு பிரித்தேன், நான் கண்டவைகளையும் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிற எல்லா காரியங்களையும் நீ சாட்சியாக அறிவிக்கும்படியாக ஒரு நோக்கத்துக்காக உன்னை டெஸ்டைன் பண்ணியிருக்கிறேன், உன்னை பிரித்தெடுத்தேங்கிறார். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை வெட்டி ஒளி நடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். ஆகையால் அகரிப்பு ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லைங்கிறார். தேவன் அவருக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறாரு, ஒரு மிஷன் கொடுத்திருக்கிறாரு, ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. அந்த அழைப்புக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லைங்கிறல்ல. கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய அழைப்பை பார்க்கலும் பெரிய காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது வெறும் நான் மினிஸ்ட்ரியை மட்டும் சொல்லலை, ஒவ்வொருவருக்கும் தேவன் ஸ்பெசிஃபிக்கான ஒரு அழைப்பு வச்சிருக்கிறார். அந்த அழைப்பை விட வியாதி பெருசு கிடையாது. அந்த அழைப்பை விட பொருளாதார இக்கட்டு பெருசு கிடையாது. அந்த அழைப்பை விட இந்த உலகத்தில் இருக்க பிரச்சனைகள் பெருசு கிடையாது. அழைப்பு பெருசுது. உங்களை அழைத்த தேவன் பெரியவர். பிசாசு என்ன சொல்லுவான் என்றால், சில காரியங்களை மனதில் காமித்து இதெல்லாம் இருக்கிறபடினாலே உன் வாழ்க்கை குறித்த உன் அழைப்பு நிறைவேறாதுமா. வியாதி வரலாம், பலவீனங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகள், நோக்கங்கள் என் வாழ்க்கை குறித்த தேவனுடைய அழைப்பை தடை செய்கிறது என்றால் தேவனை காட்டிலும் வியாதி பெருசுன்னு அர்த்தம். தேவனை காட்டும் இந்த பிரச்சனை பெருசுன்னு அர்த்தம். தேவன் ஒருவர் தான் பெரியவர். வியாதி பெருசு கிடையாது, பிரச்சனை பெருசு கிடையாது, போராட்டங்கள் பெருசு கிடையாது, சவால்கள் பெருசு கிடையாது. அந்த போராட்டங்களையும் சவால்களையும் வியாதிகளையும் மனதுக்குள்ள கொண்டு வராத வரை கர்த்தர் பெரியவர். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்துச்சு. 2 Corinthians 12 பேசுறாருங்க. கர்த்தர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதுங்கிறார். உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்குங்கிறார். இந்த மனுஷன் சொல்றாரு, என் வாழ்க்கையில் தேவனோட நோக்கம் இருக்கு, தேவனோட திட்டம் இருக்கிறது, எனக்கு ஒரு பரம தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன். அதனால என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என்னை குறித்து தேவனுடைய நோக்கத்தை இந்த பூமியில நிறைவேற்றாத வரை நான் பரலோகம் போக மாட்டேங்கிற நிச்சயம் இந்த மனுஷனுக்கு இருந்துச்சு. என்னை குறித்து எதற்காக அழைச்சாரோ, எந்த நோக்கத்துக்காக டிசைன் பண்ணினாரோ, அது எந்த யூதனும் தடுக்க முடியாது, எந்த ரோமனும் தடுக்க முடியாது, எந்த வியாதியும் தடுக்க முடியாது, எந்த பிரச்சனையும் தடுக்க முடியாதுங்கிற நிச்சயம் அவருக்குள்ள இருந்தது. அந்த நிச்சயத்தான் ரோமர் 8 சொல்லுகிறாரு, எவைகளும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேங்கிறாரு. வியாதியோ பலவீனமோ மரணமோ நாச மோசமோ எதுவும் என்னை குறித்து தேவன் வைத்திருக்க நோக்கத்திலிருந்து பிரித்து விட முடியாது நிச்சயித்திருக்கிறேங்கிறார். பிசாசு சொல்லுவான், அந்த வியாதி இந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாத விட தடுக்குமா, தரித்திரியம் தடுத்துருமா, குறவுகளை பற்றி பேசுவான். 1000 காரியங்கள் வந்தாலும் சரிதான், 1000 எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் சரிதான், தேவனை பிடித்துக்கொண்டு தேவனோட வார்த்தையை பிடித்துக்கொண்டு உறுதியாக நின்னீங்கன்னா. இந்த மனுஷன் அப்படித்தான் இருந்தாருங்க. சொல்றாரு, தேவன் கொடுத்த அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனா இருக்கலை. 1000 காரியங்கள், யாரும் எதிர்ப்புகள் வந்தாலும் தேவனை சார்ந்திருப்பேன், தேவனோட நோக்கத்தை சார்ந்திருப்பேங்கிறாரு. தேவன் அவரை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தப்புவித்து ஆதரித்து அவருக்காக வைத்திருக்க நோக்கத்தை கடைசி வரை நடத்துவதற்கு உடன் நின்று உதவி செஞ்சார். அப்போஸ்தலர் 27 அடுத்த சம்பவம் தெரியும், படிச்சிருப்பீங்க. இத்தாலி தேசத்துக்கு போக முடியாது தீர்மானிக்கப்படுகிறார். இத்தாலி தேசத்துக்கு போய் அப்படி ரோமா வரைக்கும் போகணும். போகும்போது ஒரு கப்பலில் ஏறி பிரயாணம் பண்ணுறாங்க. யூரோக்ளித்தான்கிற ஒரு புயல் வருது. கீழே வாசிக்கிறேன், 21 போயிடுவோம். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த பொழுது பவுல் அவர்கள் நடுவில் நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதம் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாக இருந்தது. அவனுடைய சொல்லு கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நடந்தீங்கன்னா அந்த சேதம் வந்திருக்காது, அந்த கஷ்டம் வந்திருக்காது, நீங்கள் காப்பாற்றப்பட்டிருப்பீர்கள் சொல்கிறாரு. ஆகிலும் திடமனதாக இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன்.
கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரி என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும். அதான் அப்பாயின்மெண்ட். ராயனுக்கு முன்பாக நிற்கணும், காஸ்பல் அறிவிக்கணும், உன்னை கொண்டு நான் என்னென்ன செய்யணும்னு நினைச்சனையோ அத்தனை நீ செய்து முடிக்கணும். அந்த நோக்கத்திற்காக தான் கைது செய்யப்பட்டார், அந்த நோக்கத்துக்காக தான் சிறைச்சாலை கொண்டு போனார். அப்படி இருந்த மனுஷன் திடமானதாக இருக்கிறாங்க, சோர்ந்து போலங்க, விட்டுடலங்க. எல்லாம் கவனிங்க, உங்கள் வாழ்க்கைக்கு தேவனுடைய நோக்கத்தை அறிந்து தேவனுடைய நோக்கத்தை கண்டு டோட்டலாக அர்ப்பணித்து வாழ்ந்தீங்கன்னா அதை காட்டிலும் சேஃபஸ்டான லைஃப் இந்த உலகத்தில் கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னு அறிங்க. எதுக்கு அந்த பூமியில் இருக்கு, எந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இருக்கு, அதுக்காக உங்கள் சரீரம், உங்கள் மனது, வாழ்க்கை டோட்டலாக சரண்டர் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா அதை காட்டிலும் சேஃபஸ்டான பாதுகாப்பான இடம் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இந்த மனுஷன் காப்பாற்றப்பட்டார். முதல் தரிசனம், அந்த தமஸ்குக்கு போகும்போதே தரிசனத்தை அறிந்தவர், இந்த நோக்கத்தை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் செய்து நிறைவேற்ற வேண்டுங்கிற உறுதி நிச்சயம் உள்ள மனிதனாக இருந்தார். கல்லறிந்தார்கள், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், செத்துட்டான்னு விட்டுட்டு வந்தாங்க. அதான் சொல்றாரு, எங்கள் மேல நம்பிக்கை இல்லை, மரித்துருவோன்னு நினைச்சோம், அப்படி இருந்தும் கர்த்தர் என்னை மரித்தோர்ந்து எழுப்ப வல்லவர் என்று அவர் மேல நம்பிக்கை இருந்தோம். அந்த அழைப்பு அவருடைய நாடி நரம்பு முழுவதும் பிடிச்சிருந்துச்சு. அழைப்பை நிறைவேற்றி ஆகணும், என்ன ஆனாலும் சரி, ஏதானாலும் சரி, அழைப்பை நிறைவேற்றாலும், கப்பல் சேதம் ஆனாலும் சரி தான், கப்பலே வராமல் போனாலும் சரி தான், எனக்கென்று தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவதுங்கிற தீவிர மனசுள்ள ஒரு மனிதனாக இருந்தார். அப்படி இருங்க, கர்த்தர் உங்களை விடவே மாட்டார்.